சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலுக்கு ஆன்மீக தகவல் கொடுக்கறதுக்காக நெல்லையில இருந்து சிவகுமார். அதாவது இவங்க வந்து நம்மளுடைய டிஎன்ஏ அஸ்ட்ராலஜில படிக்கிற ஒரு மாணவராக இருந்து, எங்களுக்கு இப்போ ஒரு குரு இடத்துல இருந்து, எங்களுக்கான சில பூஜைகளும் நீங்க லாஸ்ட் டைம் வீடியோல கூட பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்ல வீரபத்திர யாகம் அந்த மாரி தொடர்ந்து யாகங்கள், ஹோமங்கள் செய்யக்கூடிய நபராகவும், கோயில்ல சிவனுக்கே தொண்டாற்றக்கூடிய ஒரு மிக சிறந்த சிவனடியாராவும் இருக்கிற சிவகுமார் இவர்கள் தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. உங்களுடைய இந்த ஆன்மீக பயணத்துல சிவனை நீங்க எப்படி தேடி போனீங்க? இன்னைக்கு நீங்க அவருக்கு சிவனுக்கு தினசரி பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அனுபவத்த ஷேர் பண்ணுங்க சார். எனக்கு வந்து எங்க எங்க வம்சாவளி வந்து தெய்வ வழிபாட்டில் ரொம்ப மும்முரமானவங்க. தர்மகர்த்தா வேலை, கோயில்களில் வேலை பார்த்தவங்க. அதனால் சிறு வயதிலிருந்தே எங்கள் அப்பா ஆலயங்களுக்கெல்லாம் கூட்டு போன ஒரு பழக்கம் வந்து எனக்கு ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு வந்தது. அப்புறம் அந்த கோயில்களுக்கு செய்யக்கூடிய தீப வழிபாடுகள், வழிமுறைகள் இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சு வந்தது. அந்த இறைவன் மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு. அந்த இறைவனுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த வழிபாடுகளை செய்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு சிவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. பழங்காலத்து சிவன், பல பல ஆயிரம் வருஷங்களுக்கு முற்பட்ட ஒரு சிவன் நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணி நதி தீரத்தில் நதிக்குள்ளே இருக்குது. அதாவது தீர்த்த லிங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தீர்த்த லிங்கங்களில் ஒன்று எனக்கு காட்சி கொடுத்து அந்த லிங்கத்தை இப்போ தினம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆலய கைங்கரியங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது ஆன்மீகத்தில் எனக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு இன்ட்யூஷன். நம்மளாக தேடி போய், அதாவது இறைவனை வழிபடுறதுக்கு, முக்தியை அடைவதற்கு உண்டான வழிமுறைகளை நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது மனம் பக்குவம் அடையும். நம்ம 4 பேருக்கு நன்மைகள் செய்யலாம். எல்லாருக்கும் அதில் நல்லது நடக்குது. அதனால் அந்த சிவ பூஜையை தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன். வீடுகளுக்கு யாகம், கோயில்களுக்கும் யாகங்கள் செஞ்சுட்டு வரேன். நீங்க செய்யக்கூடிய யாகங்கள் வந்து இப்ப வெறும் கடையில வந்து ஹோமத்துக்கான பொருட்கள் அப்படின்றது இல்லாம, சில ரொம்ப நுணுக்கமான வேர் மாரி, மூலிகை மாதிரியான விஷயங்கள் தேர்ந்தெடுத்து நீங்க யாகம் பண்றீங்க. அத பத்தின உங்களுடைய அனுபவம் உங்களுக்கு எப்படி அதெல்லாம் கிடைக்குது? அது வந்து தெய்வங்களுக்கு வந்து சில மூலிகைகள் வந்து ஹோம ரகசியங்கள் அப்படிங்கிற ஒரு நூலில் அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க. ஆனால் எல்லா மூலிகைகளும் நம்ம கடைகளில் வாங்க முடியாது. கடைகளில் ஒரு குறிப்பிட்ட மூலிகைகளை வச்சுருப்பாங்க. அந்த மற்ற மூலிகைகள் வந்து நம்ம காடுகளில் பறிச்சுட்டு வந்து தான் காய வச்சு அதை ஹோமங்களில் பயன்படுத்தும். ஒன்று ஒன்றும் மருத்துவத்தன்மை வாய்ந்தது. அந்த மூலிகைகள் பூராமே அந்தந்த தேவதைகளுக்கு உள்ள நவக்கிரக தேவதைகளுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மூலிகைகள் இருக்கு இல்லையா? அந்த மூலிகைகளை நம்ம தேர்ந்தெடுத்து ஹோமங்கள் பண்ணுறோம். அது நமக்கு முழு பலனை தரும். ஏன்னா மருத்துவம் சார்ந்த விஷயந்தான். மருத்துவ மூலிகைகளை தான் நம்ம யாகங்களில் போடுறோம். அது நம்ம உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அது தொடர்பாக இருக்குது. அதுல ஒரு சில மூலிகை வந்து சொல்லுவாங்க, சாப நிவர்த்தி செய்யப்பட்ட மூலிகை செடி பறிக்கும் போதே எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அத பத்தின உங்களுடைய பார்வை? மூலிகைக்கு சாப நிவர்த்தி வந்து அதை நம்ம வந்து வேரோட அதை எடுக்கிறோம். வேரோடு எடுக்கும்போது அது ஒரு ஒரு தோஷம் அப்படிங்கிறதுக்காக, அந்த தோஷ நிவர்த்திக்காக சித்தர்கள் சில மந்திர பிரயோகங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மந்திர பிரயோகங்கள் சொல்லி அதுகிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த அந்த மூலிகைகிட்ட மன்னிப்பு கேட்குறோம் நம்ம. நாங்கள் உங்களை பயன்படுத்த போகிறோம், நாங்கள் தவறு செஞ்சுருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கிடுங்க அப்படிங்கிற ஒரு மன்னிப்பு பிரார்த்தனை தான் அந்த மூலிகை சாப நிவர்த்தி. அந்த சாப நிவர்த்தி பண்ணின மூலிகைகளுக்கு வந்து உயிரோட்டம் உண்டு அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்க சார். நீங்க ஒரு ஒரு தெய்வங்கள நம்ம வரவழைக்கிறதுக்கு ஒரு ஒரு யாகம், ஹோமம்னு இருக்கும். ஆனா அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா இந்த டே, இந்த நாள், இப்படிப்பட்ட நாள்ல தான் உங்கள வரவழைக்கணும் அப்படின்னு இருக்குங்களா? உங்களுக்கு ஹோம காரியங்கள் வந்து அவங்க ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்ணுறது ஒரு விசேஷம். அது எந்த ஹோமங்கள்னாலும் பண்ணலாம். கணபதி ஹோமம் பண்ணலாம், லக்ஷ்மி ஹோமம் பண்ணலாம், சுதர்சன ஹோமம் பண்ணலாம், நவக்கிரக ஹோமங்கள் பண்ணலாம். இதில் வந்து 4 கிழமைங்கிறது அவங்களுடைய சௌரியத்தையும் நம்ம பார்த்துக்கிடணும். பொதுவாக வந்து அந்த நட்சத்திரம் அமைப்பு அதை தொடர்பு கொண்டு தான் அவங்களுக்கு யாகம் பண்ணணும். மற்றபடி பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டமி திதிகளுக்கு நம்ம தோஷம் பார்க்க வேண்டாம். மாசப்பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, சதுர்த்தி
இதுக்கு பஞ்சமி, இதுக்கெல்லாம் வந்து நம்ம எந்த அமைப்பும் பார்க்க வேண்டாம். டைரெக்டாக அந்த நாட்களில் செய்யலாம். நம்ம பிரத்யேகமாக செய்யணும்னா நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் அந்த ஹோமங்கள் பண்ணுறது விசேஷ பலன். யாகம், ஹோமம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாராலயும் அதை செஞ்சிட முடியாது. ஆமா. எல்லாருக்கும் அது தோணவும் தோணாது. ஆமா. ஆனா ஒரு சிலருக்கு வந்து அது பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம வீட சுத்திகரிச்சுக்கிட்டே ம். இருக்கணும்காக பர்ப்பஸ்க்காக பண்ணுவாங்க. ம். அது ரீசைக்கிள் மட்டும் இல்லாம வேற என்னென்ன பர்ப்பஸ்க்காக நம்ம யாகங்கள் செய்றாங்க? கோயிலாக இருக்கட்டும், அது வீடாக இருக்கட்டும். அது யாகங்கள் வந்து தெய்வங்களை நம்ம அக்னியில் அழைச்சி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவிர்வாகங்களை கொடுக்குறோம். அதுதான் யாகத்தினுடைய தாத்பரியம். அந்த யாகத்தில் வந்து அந்தந்த தெய்வங்களுடைய மூலமந்திர ஜபங்கள், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தானங்கள், அவிர்வாகங்கள் எல்லாமே அந்த ஹோமத்தின் மூலமாக நம்ம அதை கொடுக்குறோம். அந்த ஹோமத்தின் மூலமாக கொடுக்கும்போது அவரவர்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், வழிபட மறந்த தேவதைகள் என ஆச்சாரியா குற்றம், இப்படி எல்லா தோஷங்களும் அந்த ஹோமம் பண்ணுறதுனால அவங்களுக்கு அது விலகி அவங்களுக்கு நன்மையை தரும். ஏன்னா ஒரு ஆச்சாரியாவை கூட்டு வந்து நம்ம வீட்டில் ஹோமங்கள் பண்ணும்போது அந்த அவங்களுடைய பொறுப்புகளை பூரா அந்த ஆச்சாரியால் வந்து வாங்கிக்கிட்டு வரோம். என்ன தோஷங்கள் இருந்தாலும் அதை அவர் வக்காலத்து வாங்கி தெய்வத்திட்ட சரணாகதி அடைஞ்சு அந்த அனுமதி கேட்டு அந்த தோஷங்கள்லாம் விலகிறதுக்கு அவங்க யாகங்களை பண்ணுறாங்க. அதனால் யாகங்கள் பண்ணுறது வந்து ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு நல்ல பலனையே தரும். அவங்க சௌரியமான நாளில் செய்யலாம். அதுக்கு வந்து இடம் வசதி முதல்ல நல்லா இருக்கணும். வீடு கொஞ்சம் யாகம் பண்ணுற மாதிரி இருக்கணும். சின்ன வீடுகளில் பண்ண முடியாது, பெரிய வீடாக இருக்கணும். ஒரு 10 அடி உயரமாவது அந்த வீடு இருக்கணும். இருந்தால் தான் ஹோமங்கள் பண்ண முடியும். சின்ன வீடுகளில் வந்து ஹோமங்கள் பண்ணுறது அது சரியாக வராது. ஏன்னா அந்த குண்டங்கள்லாம் வந்து நிறைய ஹோம புகைகள்லாம் வர்றது அவங்களுக்கு அன்ஈஸியாக இருக்கும். அதனால் அதுக்கு வசதி வாய்ப்பாக உள்ள வீடுகளில் தான் ஹோமங்கள் பண்ண முடியும். மற்றபடி ஹோமங்கள் சாதாரண எளிமையானவங்க பண்ணுறதுக்கு அந்த தூப பவுடரை கலந்து நம்ம ஒரு தூபக்காலில் வச்சு வீடு முழுக்கும் அந்த தூபத்தை காட்டலாம். அதுவும் ஒரு யாக வகை தான். எளிய முறையில் செய்யக்கூடிய ஒரு வகை. நல்ல கிராண்டாக செய்யணும்னா பெரிய அமைப்பில் நம்ம செய்யலாம். குண்டங்கள்லாம் போட்டு எல்லாத்துக்குமே கும்பங்கள் சவணம் பண்ணி அதுக்கு ஒவ்வொரு கும்பங்களுக்கும் மூலமந்திர ஆவர்த்தி பண்ணி அந்த ஹோமங்கள் பண்ணுறது விசேஷம். அதில் நம்ம மூலிகைகளெல்லாம் சேர்த்து ஹோமங்கள் பண்ணும்போது அந்த வீட்டில் உள்ள தீய சக்திகள், எதிர்மறை சக்திகள், தீய கிருமிகளினுடைய தாக்கங்கள் எல்லாமே அந்த மனையை விட்டு வெளியேறிடும். அந்த வீடு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆயிரும். ஹோமங்கள் பண்ணின வீடு வந்து அந்த மூலிகைகளுடைய வாசனை அமைப்புகள் அது ஒரு மனசுக்கு இதமாக இருக்கும். அந்த வீட்டுக்கும் ஒரு மாறுதலை ஏற்படுத்தும் அந்த மனைக்கு. ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி அவரவர்களுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி அந்த ஹோமங்களை பண்ணணும். எல்லாருக்கும் எல்லா ஹோமமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு என்ன தேவதையை நம்ம ஆராதனை பண்ணணுமோ அந்த ஹோமங்களை மட்டும் பண்ணினாலே போதும். மிக அருமையா சொன்னீங்க சார். ஆனா இதுல எனக்கு என்ன ஒரு டவுட்னா, நீங்க சில பேர் வீட்ல கண் திருஷ்டியா இருக்கலாம், இல்ல நெகட்டிவ் கிளென்சிங்காக இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுடைய கர்மா உங்களை தாக்காதுங்களா? உங்களுக்கு சுத்திகரிப்புக்கு நீங்க ஏதாவது ப்ராசஸ் பண்ணிப்பீங்களா? கண்டிப்பாக தாக்கும். மற்றவங்களுடைய கர்மா கிளென்சிட்டியை நம்ம வாங்கும்போது அது நம்மளை தாக்கத்தான் செய்யும். அதுக்கு வந்து நாங்கள் வந்து நித்திய கர்மா அனுஷ்டானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் தினம் செஞ்சுட்டு வருவோம். நித்திய கர்மா அனுஷ்டானம்னா அதை அதிகாலையில் அந்த பூஜையை பண்ணிவிட்டு தான தர்ப்பணங்கள் ஆலயங்களில் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு அது ஒன்றும் பாதிக்காது. மற்றவங்களுக்கு அதுக்கு வக்காலத்து வாங்கும்போது பாதிக்கத்தான் செய்யும். ஹோம காரியங்கள் வந்து ஒருத்தருடைய கர்மாவை நம்ம சார்ஜ் வாங்கும்போது அவங்க பண்ணின குற்றம் குறைகளெல்லாம் நம்ம வாங்கினதாக தான் அர்த்தம். அப்போ அதுக்கு நம்ம பரிகாரம் பிராயசித்தம் வந்து தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய ஆராதனை, கோயில்களில் செய்யக்கூடிய தான தர்ப்பணங்கள், புண்ணிய தீர்த்தங்கள், நீராடுதல், இதை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். நாங்கள் அது செஞ்சதுனால தான் எங்களை அது பாதிக்காமல் இருக்கும். இல்லைன்னா அந்த ஹோமங்கள் பண்ணுறவங்கள நிறைய பேர் அது பாதிச்சிருக்க தான் செய்யுது. அதுலேயும் ஒரு டிசிப்ளின் ஒன்று இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. ஹோமங்கள் பண்ணுறதுலேயும் ஒரு ஒழுக்கத்தோடு அதை பண்ணணும். இறைவனுக்கு ஆத்மார்த்தமாக அந்த பூஜையை பண்ணுறவங்களுக்கு அது ஒன்றும் பாதிப்பை தராது. ஆத்மார்த்தமாக இல்லைன்னா கமர்ஷியலாக பண்ண புறப்பட்டுட்டாங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுத்துரும். கரெக்ட். ரொம்ப தெளிவாக விளக்கம் இது வந்து ஹோமங்களில் உள்ள விசேஷ அமைப்பு.
ஓகேங்க சார். இதுவரைக்கும் யாகத்த பத்தி, ஹோமத்த பத்தி நெறைய பேர் பண்ணி தான் கேள்விப்பட்டுருப்பாங்க. ஏன் பண்றாங்க? எதுக்காக பண்றாங்க? எப்படி பண்றாங்கன்றத ரொம்ப தெள்ளத் தெளிவா மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிங்க சார். சரி.